நாடாளுமன்றம் மற்றும் மாநில சட்டமன்றங்களில் பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு வழங்கும் மசோதாவிற்கு பாஜக வேட்பாளர் வானதி சீனிவாசன் ஆதரவு தெரிவித்துள்ளார். கோவை வடக்கு தொகுதி பாஜக வேட்பாளரும் பாஜக மகளிரணி தேசிய தலைவருமான வானதி சீனிவாசன் மருத்துவமனையிலிருந்து வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் பேசிய அவர், பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு என்பது நீண்டகால கனவு எனவும் குறிப்பிட்டார். எதிர்க்கட்சிகள் தொகுதி மறுவரையறை குறித்து தேவையற்ற குழப்பங்களை ஏற்படுத்தி வந்தாலும் பிரதமர் நரேந்திர மோடி பெண்களுக்கு தார்மீக அதிகாரத்தை வழங்க வேண்டும் என்பதற்காக இந்த சிறப்பு சட்டத்தை கொண்டு வந்துள்ளார் என கூறினார். இதற்காக அவருக்கு நாம் என்றும் துணையாக இருக்க வேண்டும் எனவும் தெரிவித்தார். அன்பு சகோதரிகளே, வணக்கம். இந்திய அரசியல் வரலாற்றில் இன்னைக்கு பெண்களுக்கு ரொம்ப முக்கியமான நாள். தேர்தல் அரசியலில் ஒரு எம்எல்ஏ எம்பி அப்படி ஆகணும்னா பெண்களுக்கு எத்தனை இடர்பாடுகள், எத்தனை சோதனைகள், எத்தனை அவமானங்கள், எத்தனை துரோகம், இதையெல்லாம் தாண்டி ஒரு பெண் ஒரு இடத்துல அரசியல் அதிகாரத்தில் வருகின்ற பொழுது சமுதாயத்திலேயோ நாட்டிலேயோ நடக்கிற மாற்றம் வெகு வேகமாக இருக்கும். அதை நாம் எத்தனையோ உதாரணங்களில் பார்க்க முடியும். இன்று பெண்களுக்கான இடஒதுக்கீடு வழங்கக்கூடிய சிறப்பு சட்டம் 33% இடஒதுக்கீடு சட்டமன்றத்திலையும் நாடாளுமன்றத்திலையும் இந்த சிறப்பு மசோதா இன்றைக்கு தாக்கலாக இருக்கு. பாரத பிரதமர் மோடி அவர்களால் தான் முடியும். ஏற்கனவே இந்த சட்டம் அமலாக இருந்தால் கூட தொகுதி மறுவரையறை காரணமாக அது தள்ளி போயிட்டே இருக்கு. தொகுதியில் மறுவரையறை பண்ணி அதுக்கப்புறம் பெண்களுக்கு இடஒதுக்கீடு கிடைக்க ரொம்ப வருஷம் ஆகும். அது வரைக்கும் எங்கள் பெண்கள் காத்துட்டு இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக பிரதமர் மோடி இன்னைக்கு நமக்காக அரசியல் அதிகாரம் கொடுப்பதற்காக சிறப்பு சட்டத்தை தாக்கல் பண்ணுறாங்க பாராளுமன்றத்தில். இந்த சட்டத்தை பற்றி எதிர்கட்சிகள் வேணுமே பொருளை கிளப்பிட்டு இருக்காங்க. சம்மந்தமே இல்லாமல் தொகுதி மறுவரை பற்றி பேசுகிறாங்க. ஆனால் எல்லாத்தையும் தாண்டி பெண்கள் அரசியல் அதிகாரத்துக்கு வந்தாகணும்னு பிரதமர் மோடி உறுதியாக இருக்கார். இந்த நேரத்தில் அவருக்கு நாம் எல்லாரும் அவரோட கரங்களை வலுப்படுத்துறதுக்காகவும்